எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உனக்குள் இருக்கும் ஆதிபரா சக்தியை நீ உணர்ந்து விட்டாள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பாடி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா தலை குளிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாமி வரும்போது சில நேரம் சில பேருக்கு பசிக்காது, ரொம்ப நேரம் சாப்பிடாம இருப்பீங்க. எதையுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. துளசி சாப்பிடணும். இது எனக்கு முதல்ல அம்மன் சாமி வருது அப்படின்னு எனக்கு தெரியும் போது அவங்க எனக்கு சொன்னது, இதை நீ எல்லாருக்கும் சொல்லு, நீயும் அதை டெய்லி அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்க, இதே மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னது. அப்போ நான் யாரோ ஒருத்தவங்க அம்மன் சாமி பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. அது கீழே நான் கமெண்ட்ஸில் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் நல்லது, இது நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன், தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நிறையா லைக் வந்துச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் எனக்கு வருது, எனக்கு இத்தனை நாளாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியல, நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணலான்னு தோணுது, இது நல்ல விஷயமா இருக்குதே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதோடு நிறுத்திக்காமல் இதை நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம் வீடியோ மூலயமா அப்படின்னு. நம்ம வீடியோ இப்போ விட நிறைய ரீச் ஆகுது. சரி, எல்லாருக்கும் சொன்னால் உண்மையிலே இதை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேருக்கு யூஸ் ஆகும். இது மூலிமா அவங்க அடுத்து எல்லோரும் மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? துளசி சாப்பிட சொல்லுவாங்க. இனி அம்மன் எனக்குள்ளே இருந்து விரதம் இருக்கும்போது ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கோம்ல, அப்போ தண்ணி குடிக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தாலும் தண்ணி தவிக்குதுன்னா நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விரதம் இருக்கிறேன்றக்கா எதுவுமே சாப்பிடாம அப்படியே எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு பஞ்சபூதங்களுடைய உதவி நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு தேவை. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் சும்மா சாமி வருதுன்னு எனக்கு நான் பாட்டுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் சாந்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மனுஷனாக எல்லோரும் வாழ்கிறத வாழணும். அப்போ உங்களுக்கு பசிக்கும், அப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகள், அல்சர் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த விரதம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக உங்கள் பாடியை வச்சுக்கல அப்படின்னா, விரதம் இருந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சாப்பிடாம ஒரு மனுஷன் என்ன ஆகும், அல்சர் ஏற்படும். அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த விரதம் இருக்கிற டைமில் கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுருக்கணும். சாமி மந்திரங்களை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அந்த சாமி வரும்போது விரதம் இருக்கிறோம்ல, சாப்பிடாமே கிடக்கும்போது ஒன்று மௌனமாக இருப்போம். மௌனமாக இருந்துட்டு மனசுக்குள்ளேயே சொல்லுவோம், ரீட் பண்ணுவோம். சாமி மந்திரத்தை மனசுக்குள்ளேயே 108 தடவை ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். விரதம் இருக்கும்போது நம்ம சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்றக்காக இதெல்லாம் பண்ணுவோம். அதோடு சேர்த்து சாமி வர்றவங்கன்றது அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவங்களால கட்டுப்படுத்திக்க முடியாமல் இருக்கும். விரதம் இருக்கும்போது என்ன இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக தண்ணி குடிக்கலாம், சரிங்களா? தண்ணி குடிக்கலாம். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, துளசி சாப்பிட்லாம். துளசி சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது விரதத்தை முறிக்கிற மாதிரி, விரதத்தை நான் விரதத்துடைய தூய்மையை கெடுக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது எனக்கு அம்மன் சொன்னது. இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு விரதத்துடைய தூய்மை கெட்ட மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்போ துளசி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு எனி டைம் உட்காந்து துளசி சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்போயே அல்சர் தான் வரும். துளசி பாடிக்கு ஹீட்டு, அது அதிகமாக சாப்பிட்டா அல்சர் தான் வரும் நமக்கு. அதாவது ஒரு டைம் இடையில விரதம் இருக்கிறீங்க, ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்பயும் சாப்பிடக்கூடிய டைம் வந்துருச்சு, பசிக்கலைனாலுமே இருந்தாலும் வயிறு அப்படியே காய விட வேணாம், எதையோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த துளசியை போட்டு வைங்க உங்கள் வயிற்றுக்குள்ளே, சரிங்களா? அதனால என்ன ஆகும்னா உங்கள் பாடியை சுத்தப்படுத்தும். விரதம்ன்றதே உங்கள் உடம்பு முழுக்க சுத்தப்படுத்துறது. உங்கள் உடம்பு, மனசு, ஆத்மா அனைத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காக தான் விரதம் இருக்கிறோம். விரதம் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா பொழுது போலன்னு விரதம் இருக்கிறதா? அப்படி கிடையாது. அப்போ துளசியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுமே நல்லா இறைவனை பற்றியே நினைக்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்படும். தவறான எண்ணங்களை நோக்கி போகாது. ஏன்னா துளசிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. துளசியை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தாவரத்தையும் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தன்மைகள் மாறும், நம்ம உடம்புல நம்ம குணங்கள் மாறும்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அது மாதிரி நம்ம துளசியை சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது, நமக்கு சாமின்ற எண்ணம் ஏற்படும். சாமியை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்றது துளசிக்கிட்ட அந்த ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரியல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சதா. துளசி கிட்ட நம்ம போனாலே சாமியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாமியை கும்பிடாதவங்களா இருந்தாலும் துளசியை பார்த்தா நமக்கு அந்த ஃபீல் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. துளசிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே. அதனால தான் அந்த துளசியை எனக்கு அவங்க அம்மன் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிற டைமில் வேறு எதுவும் சாப்பிட்லனாலும்
துளசி சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது விரதம் இருக்கிறப்ப இல்லை, உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோல் மீறி சாமி வருது, டக்குன்னு போய் ஒரு துளசியை பறித்து சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. உங்கள் கண்ட்ரோல் மீறிலாம் டான்ஸ் ஆட மாட்டீங்க. அதேமாரி கடைசி லெவலுக்கு போகுது, எனக்கு வந்து டான்ஸ் ஆடி அப்படின்னு நான் சொன்னேன் தானே, நீங்கள் வந்து சாமி பாட்டை போட்டுக்கோங்க, போட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டு நீங்கள் உண்மையிலே டான்ஸ் ஆடுற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் உடம்பு லைட்டாக ஆடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதுக்கெலாம் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. கோயில் மாதிரி உங்கள் வீடு அப்படியே நினச்சிக்கோங்க. பூஜை ரூமில் கூட போய் உட்காந்துக்கோங்க. சாமி வரும்போது உட்காந்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கோங்க. கோயில்னு நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் தான் சாமி. இப்போ உங்களை சுற்றி எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, தீபாராதனை காட்டுறாங்க, எல்லாம் முடிக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க. நீங்கள் நான் தான் அம்மன், நான் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னோன்னே அம்மா தாயின்னு உங்கள் காலில் விழுகிற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கோங்க. நினைக்கிறது தானே கருதே, நினச்சி விட்டு போவோன்ற மாதிரி எதை வேணால் நினச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சாமியை பற்றி நினைக்கணும், வேறு தப்பாக நினைக்கக்கூடாது. நினச்சிக்கிட்டு நடந்து முடிஞ்சிருச்சு, நான் இப்போ காம் டவுன் ஆகிட்டேன், எனக்கு ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக முழிச்சிரும். உங்கள் சாமி வர்றது போய் சாந்தி இறங்கி காம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கண் மூடி இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே திறந்துருச்சு அப்படின்னா எந்திச்சு போயிட்டு நீங்கள் ஏற்கனவே குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பாடி ஹீட்டாக இருக்குது, இல்லை குளிருது அப்படின்னா பேசாமல் போய் படுத்து தூங்கிடுங்க. இல்லை ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, தலை சுற்றுது, நான் சாமி வந்து சாந்தி அடைஞ்சாலும் உடம்பு ரொம்ப கட்டுப்படுத்திக்க முடியல, வேர்த்து ஒழுகுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது தோணுச்சுன்னா ஏற்கனவே குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. கொஞ்சம் சரியாயிடும், உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரிப்படுத்த முடியும். மாத்திரை மருந்துனால சாமி வரதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. சில ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம், சில ஆக்ஷன்ஸில் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே தவிர்த்து மாத்திரை மருந்துனால கண்ட்ரோல் ஆகாது, சரிங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணலாம், சரிங்களா? இதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்படி அடிக்கடி தலை குளிச்சுட்டு வர்றது, அப்புறம் வந்து ஃபுட்டில் வந்து அப்பப்போ இயற்கை உணவுகளை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த சாமி வர்றதுனால என்னை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்காத மாதிரி நான் பார்த்துக்குவேன். அடிக்கடி வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்னுடைய லைஃப் போகாது. அப்படியே போனாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் தப்பிச்சு என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அத்தந்தாண்டி ஆதிபரா சக்தியவே அடக்கி வச்சுருக்கேன்னா அதை பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வெளியே போய் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. யாருக்குமே தெரியாது எனக்கு சாமி வருதுன்றது. ஏன்னா நான் எதாவது பண்ணியிருந்தா தானே தெரியும். அதாவது எதாவதுனா நல்லது பண்ணுறதில்ல, ஏதாவது அருள்வாக்கு சொல்லிவிட்டு இல்லை என்னை மீறி எதாவது பேசுகிறது, அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தா தான் எனக்கு சாமி வருதுன்றது என் வீட்டில் யாருக்காவது யாருக்குமே தெரியாது. இப்பயும் நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்பாட்டி எனக்கு அது கவலையே இருக்காது. இவங்களாம் என்னை சாமியாக ஏற்றுக்க மாட்டுறாங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு இப்போ சாமி வருது திடீர்னு, என் வீட்டில் இருக்கவங்களாம் எனக்கு சேர்ந்து மஞ்சள் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை நம்பலை தானே, அப்போ அவங்கள விட்டுறணும், தொந்தரவு படுத்தக்கூடாது. அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்டுக்கு தனியாக போய் ஒரு ரூமில் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே எனக்கு சாமி வரும்போது நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு எப்பயும் போல என் வேலையை பார்ப்பேன். எனக்கு இப்போ சாமி வந்துச்சுன்றதையும் சொல்ல மாட்டேன், தியானம் பண்ணுறேன்னு சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் உண்மையிலே தியானம் தான் பண்ணுவேன். தியானத்துக்குள்ளே எனக்கு சாமி வரும். தியானம் எப்பயும் போல முறைப்படி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் ப்ரொசீஜர் படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சாமி வந்துடும். சாமி வந்து உள்ளேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நான் கவனிப்பேன், இதெல்லாம் நடக்கும். இப்படியே தான் என் வாழ்க்கை வந்து ஓட்டியிருக்கேனே தவிர்த்து எனக்கு சொல்லிட்டு என்ன வீடியோ யூடியூப்பில் போடுறதே எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சாமி வருதுன்னு சொல்லியிருக்கேன்றது தெரியும். நான் வந்து வீடியோவில் போடுறேன் எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களே அதை நம்ப மாட்டாங்க, என்னை ஏற்றுக்கல. சாமி வருது இந்த பிள்ளைக்குன்னு என்கிட்ட யாரும் சொன்னதில்லை. ஓகே உனக்கு சாமி வர்றதுனால தான் அப்பப்போ உனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு ஆறுதல் கூட சொன்னதில்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். தலைக்கு குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது, வெளியும் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் தாரணி கண்ட்ரோல் அப்படின்னு அடிக்கடிக்கு வச்சுப்பேன்.
ம். ஆ, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, அது இஷ்டத்துக்கு நம்ம போக விட்டோம்னா, அ அது நமக்கும் டேஞ்சர், சொசைட்டிக்கும் டேஞ்சர். சரிங்களா? அதையும் மீறி அது வேற என்னலாம் சொல்லுது, ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லுது அப்படின்னா, தாராளமா நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாரி YouTubeல உட்காந்து பேசிட்டு வீடியோ போட்டு விடலாம். ஆ யாரோ ஒருத்தவங்கள கொலை பண்ண சொல்லுது, கொலை பண்ணிடலாமா? அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவங்களா இருக்கட்டும். கொலை பண்ணா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜெயில் தான். நம்ம ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனவங்கலாம் கிடையாது. பணம் குடுத்து வெளிய வர்றதுக்கு. கொலை பண்ணிட்டு பணம் குடுத்து வெளிய வர அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க கிடையாது. கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஜெயில் தான். சரிங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. ஜெயில்ல தான் இருந்து வரணும். அப்ப என்னோட லைஃப் எவ்வளோ பாதிக்கப்படும்? அதெல்லாம் யோசிக்கணும். கொலை பண்ண இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சூதாயத்த எடுத்து சரட்டுன்னு குத்துன்னு அம்மன் உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அ பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு தட்டி கேட்பாங்க. அதான் இவ்வளோ சட்டங்கள் இருக்கு. அவங்க செய்யாததையா நம்ம செஞ்சுற போறோம் அப்படின்னு கண்ட்ரோல் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணணும். குத்துன மாரி வேணா நெனச்சுக்கங்க. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. யாருனாலயும் தட்டி கேட்க முடியல. எல்லாருக்கும் கோவம் வருது. அவங்கள பார்த்தா குத்தி கொல்லணும்னு எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா அவங்க நெறைய கொலை பண்ணியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்ப இவங்கள பேசாம கொன்று நமக்குள்ள எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது சாமி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. சாமி வரும்போது. எடுத்து போய் குத்திடலாமா? இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, அத கடந்து ஆனா நம்மளால அத மீறி போக முடியல. அந்த விஷயத்த மீறி நார்மல் லைஃப்ப நம்மளால பார்க்க முடியல. அதையே பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்க தோணுது. சாமி அதையே யோசிக்க வைக்குது அப்டின்னா, என்ன பண்ணலாம்னா, கண்ண மூடிட்டு பேசாம தியான நிலையில போய் உட்காந்துக்கிட்டு, சூலாயத்த எடுத்து அவங்கள சட்டுன்னு குத்துற மாரி நெனச்சுக்கணும். கற்பனை பண்ணிட்டோம்னா, அவங்க செத்துட்டாங்கன்னு நம்ம கற்பனையில தெரிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா சாந்தி அடைஞ்சு வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க உயிரோடவே நம்ம முன்னாடி இருந்தாலும் கொலை பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு வராது. சரிங்களா? ஒரு அதான் சாமி வருதுன்றதுக்காக அது சொல்றத பூரா பண்ணணும்னு நெனைக்கக்கூடாது. அது என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். காது குடுத்து கேட்கணும். அது சொல்றது சரியில்ல, இந்த சொசைட்டிக்கு டேஞ்சர்னா அத நம்ம பண்ணக்கூடாது. அதனால எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்ன இந்த விஷயத்த நான் பண்ணாம நான் பண்ணேன்னா இந்த சமுதாயத்துக்கு டேஞ்சர். அதனால எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன். நான் தயார். ஆனா நீ சொன்னத பண்ணேன்னா அதுதான் பெரும் பாவம். அத நான் ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இல்ல. அப்படின்னு சில இடங்கள்ல மீறணும், கண்ட்ரோல் பண்ணணும். அத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சாமிய நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? கொலை பண்ணுன்னு கேட்டுட்டு நம்ம போய் குத்தக்கூடாது. சரிங்களா? அம் இதெல்லாம் தான் அ சாமி வரும்போது நமக்குள்ள நாமளே எப்படி டீல் பண்ணணுன்ற அ விஷயங்கள். இதெல்லாம் நீங்க வீடியோ ஃபுல்லா கேட்டுட்டு, இதெல்லாம் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சொசைட்டிய போட்டு கஷ்டப்படுத்த மாட்டீங்க. சாமி வருது அப்படின்ற பேர்ல. உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு தலை குளிச்சுட்டு எல்லாம் சாந்தி அடைஞ்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு போனாலே அது சரியா போயிரும். அத புடிச்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு வச்சுக்கிட்டு, எதுக்கு? நீங்களும் கஷ்டப்படுத்தி சுத்தி இருக்கவங்களும் கஷ்டப்படுத்துறது, ஒரு சாமி செய்யக்கூடியதா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். சாமி அப்படி பண்ணுமா? அப்ப சாமி கூட சேர்ந்து மத்த ஆத்மாக்களும் உள்ள வந்திருக்கு. அதுங்க பண்ற வேலை அதெல்லாம். அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஆதிபராசக்தி அத விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நம்மள படைச்ச கடவுள் நமக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, நமக்கு சொசைட்டில நல்ல பேர் எடுத்து குடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர்த்து, நம்மள கெட்ட பேர் எடுத்து குடுக்குறதுக்காக, அ நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கண்ட்ரோல் மீறுது. ஆனா, ஆதிபராசக்தி தான் வருது. நம்ம கண்ட்ரோல் மீறி என்னென்னமோ நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, சொல்லிக் குடுக்குறது ஆதிபராசக்தி இல்ல. சில கெட்ட ஆத்மாக்களும் கூட சேர்ந்து புகுருது. அதுங்க பண்ற வேலை. ஆதிபராசக்தினே பொய் சொல்லிட்டே அது சொல்லும். ஆனா, சொல்ற விஷயம் என்ன நம்ம பார்த்தோன்னா, இது சாமி சொல்லுமா? நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோன்னா, இது சாமி சொல்லல. அப்ப வேற ஏதோ நம்மள வந்து ஏமாத்துதுன்னு நம்ம புரிஞ்சுகிட்டு, அத பண்ணாம அந்த ஆக்ஷன பண்ணாம இருந்தாலே, அ அதனால அத பண்ணாம இருந்தா அந்த ஆத்மா நம்மள கஷ்டப்படுத்தும்னு ஒரு விளைவு நமக்கு இருக்குல்ல. அந்த விளைவுலருந்து நமக்குள்ள ஒரு சாமி வந்துச்சு தெரியுமா? அந்த சாமி நம்மள காப்பாத்தும். ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம நிச்சயமா காப்பாத்தும். கடவுள் நம்பிக்கைன்றது எல்லாருக்கும் இந்த இடத்துல இருந்துச்சு அப்டின்னா, இந்த சாமி வரும்போது சில கெட்ட ஆத்மாக்கள் பேச்ச கேட்டு நம்ம தப்பு பண்றோம் தெரியுமா? அத நம்ம தடுக்க முடியும். அது அந்த கொலை பண்ணு, எந்த ஒரு சாமியும் கொலை பண்ணுன்னு சொல்லாது. சரிங்களா? அ அப்ப அது ஏன்னா கொலை பண்ணா இப்ப இருக்கிற சொசைட்டில ஜெயில்ல போடுவாங்க. இது எல்லாமே நம்மள விட சாமிக்கு மேலருந்து பார்க்குறதா நீங்க நெனைக்கிறீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் சாமி எல்லாத்துக்குள்ளயும் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். எல்லாத்துலயும் இருந்தும் பார்க்குற சாமி, சாமிக்கு தெரியாதா? ஒ
நம்ம பேச்சை கேட்டு இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையே போயிடும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சாமி வருது. நம்மளை கெடுக்கிறதுக்காக நமக்கு சாமி வரல. நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வாழ வைக்க தான் சாமி வருது. சாமி வந்தால் இதுதான் பண்ணும். பேய் வந்தால் வேணால் நம்மளை கெடுக்கிறதுக்கு பண்ணும். சாமி வந்தால் நல்ல விஷயங்கள் சொல்லுது அப்படின்னா நல்லபடியாக வாழ வைக்க தான் வருது. இதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை, கன்ஃபார்ம். ஆனால் சில தப்பான விஷயங்களை பண்ண சொல்லுதே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது பண்ண சொல்கிறது சாமி கிடையாது. சாமி கூட வந்து சைத்தான். சாமி கூட சைத்தான் வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அவங்க பேச்சை நம்ம தான் கேட்காம இருக்கணும். கேட்டும் கேட்காத மாதிரி கேட்கணும். கேட்காம இருந்தோம்னா நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு இது பண்ணலாமா வேணாமா, நமக்குள்ள ஒரு சாமி வருதுல, அந்த சாமி கிட்ட கேட்கணும். அப்போ ஆதிபராசக்தி சொல்லும், இது நான் சொல்லலை, இது நீ பண்ணாத, இதை பண்ண அப்படின்னா பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சாமி நமக்குள்ளே சொல்லும். அப்போ அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இப்படி சாமி கூட பேசணும். நமக்குள்ளே வர சாமி கூட நம்ம பேசணும். அடுத்தவங்கள பேச விடுறதுனால தான் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், நம்ம சாமி வரும்போது நம்மளை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். சொசைட்டி வந்து முட்டாள்தனமாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து மீண்டு வந்து நமக்குள்ளே வர சாமி எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத எல்லாரும் படிப்பினையாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றத சொல்லி, இனிமேலாவது கடவுள் நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க. கடவுள் நம்மளை எல்லாரையுமே படைச்சது கடவுள் தான். நம்மளா முளைச்செல்லாம் வரல. நம்ம எல்லாரையும் தினம் கண்ட்ரோல் பண்ணுறது, நமக்கு உயிர் சக்தியை கொடுத்து வாழ வைக்கிறது எல்லாமே கடவுள் தான். மனிதர்களால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் மனிதர்களுக்குன்னு இருக்குது. அது மீறி இருக்கிற எல்லாமே கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க. மனிதர்கள் கைவிட்டாலும் சில பேர் அதுக்கப்புறமும் பொழைச்சி இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ மனிதர்களையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றதை நிச்சயமாக எல்லாருமே உணரணும். அதான் ஆதிபராசக்தியை உனக்குள்ளே நீ உணர வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல வர்றேன். அப்போ அந்த ஆதிபராசக்தியை நான் மட்டும் உணர்ந்தது பத்தாது. அப்போ என்னுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உணர்ந்ததுக்கு நான் என்ன பண்ணலான்னா, எல்லாரையும் நான் ஆதிபராசக்தி, அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு வேர்ஷன், காட் வேர்ஷன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனித வேர்ஷனும் இருக்கும், காட் வேர்ஷனும் இருக்கும். அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தாண்டி பரமாத்மான்னு ஒன்று இருக்குது. அதான் ஆதிபராசக்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதிபராசக்தியை நான் உணர வச்சுட்டேன். ஆண்களுக்கும் ஆதிபராசக்தி, எல்லாரையும் படைச்சது ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி ஆதிசிவன். சரிங்களா? இப்போ நான் ஏன் சிவனை பற்றியே எதுவும் சொல்லாமல் பெண் சாமியை பற்றியே சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த இயற்கை வளம், அந்த தைரியம், வாழ்க்கை எப்படி வாழணும், அந்த இயற்கை வளம், அப்புறம் வாழ்க்கை வளம் எல்லாத்தையும் கொடுக்கறது யாருன்னா ஆதிபராசக்தி தான். ஆதிசிவன் வந்து உயிர் சக்தியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிர் இயங்கி இந்த உலகத்தில் என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் வாழ்ந்து வரணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதிபராசக்தி தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்களே தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே தான் நமக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. ஆண்குள்ளேயும் இருக்கிறாங்க, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆதிபராசக்தியை நம்ம எனி டைம் அடிக்கடி நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானே ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லி உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம சொசைட்டியில் தப்பு பண்ண மாட்டோம். வீட்டுக்கும் தப்பு, நம்மளுக்கும் தப்பு பண்ண மாட்டோம். கான்ஷியஸாக இருப்போம். ஆதிபராசக்தி நமக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்து சாமி வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம்லாம் நல்லதாக தான் இருக்கும். ஒருவேளை கெட்டதாக இருந்துச்சுன்னா அப்போ சாமி வரல, வேறு ஏதோ வருது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ கான்ஷியஸாக இருக்கணும். எல்லாத்துக்கும் முதல்ல தேவை என்னது? அறிவு கான்ஷியஸ் லெவலில் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். அறிவை, பிரெயினை கான்ஷியஸ் லெவலில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எது வந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லி, உங்களுக்குள் இருக்கும் ஆதிபராசக்தியை நீங்கள் உணர்ந்து விட்டால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு இறங்கி எல்லாரையும் ஆதிபராசக்தியை உணர வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பிரச்சனைன்றதே இருக்காது. எல்லாருமே கடவுள் ஆகிட்டாங்கன்னா எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதோட இந்த லைஃப்ன்றது சாட்டிஸ்ஃபைடாகி இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ எல்லாருமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். பெஸ்ட்டு நீங்கள் கற்பனை பண்ணி வச்சதுலேயே நான் பெஸ்ட் லெவலுக்கு போனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் தெரியுமா? அந்த பெஸ்ட் வேர்ஷன் என்ன தெரியுமா? அது ஆதிபராசக்தின்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் இருக்கிறதுலே சுப்பீரியர். அவங்களே நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணுவீங்க. நீங்கள் எந்த பாதையில் போகணுமோ அது கரெக்டாக போவீங்க. தப்பான பாதைக்கு போயிட்டு திருப்பி கஷ்டப்பட்டு வர்றது அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்காது. சரியான பாதையை சூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு போவீங்க. சரிங்களா? அப்போ எல்லாருமே உணரணும், எல்லாரையும் உணர வைக்கணும். அதுதான் என்னுடைய கடமை. இந்த உலகத்தில் அடுத்த எதிர்கால
உலகத்தில் அடுத்த எதிர்கால தலைமுறைகள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்களோ அவங்களுக்கு பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்து மனிதர்களையும் தாண்டி மனித உடம்பாக இருக்கிறது மனித உடம்பாக தான் இருப்போம். ஆனால் நம்ம அறிவு லெவலில் 6ஆம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவுக்கு பரிணாம வளர்ச்சியில் போக போகிறோம் அப்படின்றத எடுத்து சொல்லி அவங்கள அதை எந்த வித மென்டல் ப்ரெஷரும் இல்லாமல் சரியான லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா 7ஆம் அறிவில் போனாலும் அவங்க நல்லபடியாக வாழ முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுக்காக என்னால் என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆதிபராசக்தி எல்லாருக்குள்ளேயும் உணர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்காக நான் யாரையும் டச் பண்ணி ஹீலிங் கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. சமுதாயத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்மளால் தவிர்க்க முடியும். இதெல்லாம் நான் வந்து ஒரு டீச்சிங் மாதிரி எல்லாருக்கும் யூடியூப் வீடியோ மூலமா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சமுதாயம் நல்லபடியாக தான் இருக்கும். எல்லோரும் ஆதிபராசக்தியை உணர்ந்துட்டாங்க, அடுத்து வாழ போகிறவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நானே இந்த உலகத்தில் இல்லாதப்போ இந்த உலகம் நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். சரிங்களா? என்னுடைய பிறவி பயன் இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கான அர்த்தமாக நான் அதான் பார்க்குறேன். இதை தான் நான் செஞ்சு நான் ஆதிபராசக்தியை உணர்ந்துட்டு நீங்கள் எல்லோரும் உணரணும். நான் மட்டும் தான் உணர்ந்தேன், எல்லோரும் எனக்கு வந்து பூஜை பண்ணணும் நான் எனக்கு அந்த இது விருப்பம் இல்லை. எல்லோரும் உணர வச்சிட்டோம்னா இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உட்காந்து மணிக்கணக்கில் வீடியோ போடுறேன். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது, என்னென்னலாம் ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு தோணுதோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் என்று சொல்லி எல்லோரும் சாமி வருதல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். சாமி வரதை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனால் சாமி வர்றது பொய் கிடையாது. சாமி வர்றது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எப்போ கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எனக்கு சாமி வந்தால் எனக்கு என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்படும் அதையும் நம்ம பார்த்தோம். அது மூலிமா அதை நான் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தவறான வழியில் சில நேரம் சொல்லி கொடுத்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் வீடியோவில். அதை உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உதவும். எல்லாரும் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.